ப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 21 தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து ஒரு ஷேப்லேயே ஒர்க் பண்ணி காட்டிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள் வந்து போட்டிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, பெருசாக செயின் ஸ்டிச்சே தான் நம்ம இது ஃபுல்லாக கொடுத்து வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லிங்கில் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ரொம்ப ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சில் வந்து முடியும். செயின் ஸ்டிச் வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கீழே இருந்து செயின் ஸ்டிச் ரொம்ப லென்த்தாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் நீங்கள் ஒரு செயின் போட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே கொண்டு வந்து அதை லாக் பண்ணி திரும்ப கீழே வரைக்கும் வரணும். திரும்ப இந்த பக்கம் இருந்து மேலே வரைக்கும் வரணும். இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு செயின் ஸ்டிச்சே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபில்லிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த செயின் ஸ்டிச் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போட்டிருப்பீங்க இல்லையா ஒரு லைன் செயின், அந்த செயினுக்கு ஒட்டியே நீங்கள் அடுத்த செயினை வந்து போடணும். பாருங்கள், இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இப்போ நான் கீழ் பக்கமாக போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட செயினோட ஒட்டி ஒட்டி போடணும். அதாவது உங்களுக்கு கேப்பே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கேப் வந்துச்சு அப்படின்னா அந்த முன்னாடி போட்ட செயின் ஸ்டிச்சை வந்துட்டு இந்த நீடிலால் அந்த த்ரெட்டை நகர்த்தி அந்த இடத்துல நீங்கள் அந்த நீடில் வந்து ப்ரெஷ் பண்ணி அடுத்த த்ரெட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து விழாது. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுங்கள். ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சும் இது தான், ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் இது தான். இது வச்சு நீங்கள் ஒரு ஃபேஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டிச் வச்சு நீங்கள் ஃபேஸ் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதோட வீடியோவோட லாஸ்ட் எண்டில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ண என்னோடய டாட்டரோட ஃபேஸ் தான் அது. இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போது இந்த த்ரெட் எடுக்கிறீங்க இல்லையா, அது முன்னாடி போட்ட த்ரெட்டை வந்து கொஞ்சமாக அதை நகர்த்தி விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, உள் பக்கமாக நகர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்பே வராது. அந்த ஸ்டிச் போடும்போது அதை ஒட்டினாப்லேயே போடணும், ஒட்டின மாதிரி போடணும். அப்பவும் கேப் வந்துச்சுன்னா அந்த இது முன்னாடி போட்ட லைனோட த்ரெட்டை வந்து நீடிலால் இப்படி நகர்த்தி அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப்பே வராது. நான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கலர்லேயும் செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு கலர்லேயும் நான் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மேலே நீங்கள் சின்ன லாக் செயின் போட்டு திருப்புவீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேப் வந்து இருந்தது அப்படின்னா ஒரு லேயர் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே கவர் ஆகிடும். ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதுக்கு மேலே சுகர் பீடு, கட் பீடு எது வேணால் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக அது கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவரோட சென்டரு எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு டிசைனையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த டிசைன் வந்துட்டு கரெக்டாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு ஃபில்லிங் ஸ்டிச்சில். அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் இதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம்.
அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு கேப் தெரிஞ்சது. வீடியோ கொஞ்சம் முன்னாடி தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல சின்னதா வந்து ஒரு கேப் தெரிஞ்சது. அது வந்து நான் அப்படியே போடும்போதே இன்னொரு செயின் ஸ்டிச் அது போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நீங்களும் ஏதாவது சப்போஸ் உங்கள அறியாம கேப் வந்தது அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடம் வந்து கவர் ஆயிடும். லாக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஏதாவது வேறு கலர் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பாருங்க. நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு எண்ணாட்டம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த பக்கம் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். சேம் ப்ராசஸ் தான். இந்த பக்கம் என்ன பண்ணணும் அதே தான் அந்த பக்கமும் த்ரெட்டை மட்டும் நான் கலர் மாற்றிருக்கேன். இதே மாதிரி போட்டு நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா கேப் தெரிஞ்சது அப்படின்னா இன்னொரு லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் இல்லாமல் டெசல்ஸ் மேக்கிங் கிளாஸும் போயிட்டுருக்கு. சேரீ டெசல்ஸும் போயிட்டுருக்கு. சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஜரி த்ரெட்டில் வந்துட்டு இன்னொரு லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இதோட டிசைன்ஸ் வந்து நான் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்றதுனால ஒரு இமேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் தாம்பூர் ஸ்டிச் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே நிறைய டிசைன்ஸ் வந்து வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது 3 ஸ்டிச்சஸில் நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு 3 ஸ்டிச்சஸ் சொல்வேன். அதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.